அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். ஸோ டோட்டலாக படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை வந்து அவதார் த வே ஆஃப் வாட்டர் அதோட கண்டினியூஷனாக தான் இந்த ஒரு படமுமே மூவ் ஆகுது. ஸோ இதில் புதுசாக அவங்க காட்டியிருக்கிறது ஆஷ் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பல் எண்ண மக்கள் அவங்கள வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு புது கிளான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அதெல்லாம் காமிச்சது தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பாசிட்டிவ் ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணது, அந்த வேர்ல்டுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் அந்த படம் பார்க்க வைக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல் இந்த படத்துலையுமே இருந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜேம்ஸ் கேமரனோட மேஜிக்னே சொல்லலாம். சின்ன சின்ன இடங்கள்ல கொடுத்து அந்த சின்ன சின்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. படத்தோட பெரிய டிராபேக் என்னன்னு பார்த்தா இந்த படத்தோட ரன் டைம் தான் 3 hours and 50 minutesக்கு மேலே இருக்கு. ஸோ இந்த படத்தோட ரன் டைமே இந்த படத்தோட ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்கு. ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் மாதிரியே தான் கொண்டு போயிருப்பாங்க. அதனால ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் எங்கேயுமே இல்லை. ஸோ டோட்டலாக இந்த ஒரு படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு செமையான விஷுவல் ட்ரீட். அந்த வேர்ல்டுக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா படத்தை மஸ்ட் தியேட்டர்லேயே ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.8 கொடுப்பேன். இந்த படத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை கைஸ்.